வெயில் சொல்லணும்னு நடிக்கும்போது டே 20க்கான vlog ஸ்டார்ட் பண்ணுறோம் கைஸ். காலையிலே வேலைனா வந்துருச்சு, எல்லா வேலைகளையுமே லைன் அப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தா நம்ம வீட்டு முன்னாடி இருக்கிற அந்த க்ரீன் கேபேஜ் அண்ட் ரெட் கேபேஜ் ரெண்டையுமே பூச்சி தொல்லையால் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ அதனால கொஞ்சம் பூச்சி மருந்து அடித்து விட்டுக்கிட்டு இருக்கிறோம். நல்லாவே வளர்ந்து வந்துருச்சு கைஸ். இதோட இந்த விதை போட்டு 13 நாள் அது இன்னையோட. ஸோ முழுக்க இதுவும் வளர்ச்சியும் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ அதை முழுமையாக நம்ம பாதுகாக்கணும்னு சொன்னால் பூச்சி மருந்து கொஞ்சம் அடிச்சுட்டோம்னா பூச்சி தொல்லை இல்லாமல் நல்லா செழிப்பாக வளர்ந்து வரும். ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டே 20க்கான vlog வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி செம்ம வெயில் எங்கள் ஊரில். நம்ம ஊர் தனி அழகு தாயா. காலையிலே ஒர்க் கிளம்பியாச்சு காய்ஸ். இன்றைக்கி என்ன ஒர்க் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அடித்த மலைக்கு பச்சை குச்சிக்காய் செடியெல்லாம் சும்மா தலைன்னு வந்திருந்தாலுமே கூட அதை மறைக்கிற அளவுக்கு பில்லும் வளர்ந்து வந்திருக்குது. செம்மையாக பில்லு மண்டி கிடக்கு காய்ஸ். காய்ஸ், அடித்த மலைக்கு பச்சை மிளகா செடியெல்லாம் நல்லா வளர்ந்துருக்குது. பட் இருந்தாலும் கூட என்ன ஒரு பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், பச்சை மிளகா செடியவே மறைக்கிற அளவுக்கு பில்லும் வளர்ந்து கிடக்குது. உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும். ஸோ இன்றைக்கி என்ன ஒர்க் பண்ண போகிறோன்னு சொன்னால், அந்த பச்சை மிளகா செடிக்கில் இருக்கிற அந்த பில்லெல்லாம் பிடிங்கி வீசிட்டு பச்சை மிளகா செடிக்கு உரம் வைக்க போகிறோம். ஏன்னா காயும் பறிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பில்லெல்லாம் பிடிங்கி முடிச்சதுக்கப்புறமா அந்த பச்சை மிளகா செடியெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாமா? இந்த பச்சை மிளகா செடிகளுக்கு நடுவில் லீக்ஸும் வச்சுருக்குறோம் காய்ஸ். ஸோ இந்த பில்லெல்லாம் பிடுங்கி விட்டால் தான் இந்த லீக்ஸ் கண்ணும் நல்லா வளர்ந்து வரும். மழை டைம் வந்தாலே இந்த ஒரு பிரச்சனை தான் காய்ஸ் விவசாயம் பண்ணுற எல்லாருக்குமே. நம்ம வச்ச பயிரெலாம் வளர்ந்து வருதோ இல்லையோ, இந்த பில்லெல்லாம் நல்லா வளர்ந்து வருது போங்க. சச்சோ, நம்ம பில்லு பிடுங்க ஆரம்பித்த நேரமும் தெரியல, செம்ம மழை ஒன்று நம்மளை தாக்க வந்துக்கிட்டு இருக்கு. காய்ஸ், பில்லை பிடிங்கிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் கூட செம்ம மழை எங்கள் ஊரில். அதோடு தான் நாங்கள் எங்கள் ஃபேமிலியோடு எல்லாமே சேர்ந்து தான் இன்றைக்கி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். காய்ஸ், பில்லெல்லாம் ஃபுல்லாகவே பிடிங்கி முடிச்சிட்டோம். முடித்தது மட்டும் இல்லாமல் பச்சை குச்சிக்காக கொஞ்சம் மருந்தும் அடித்து விட்டுட்டோம். ஸோ இதோட டே 20க்கான vlog வந்து கம்ப்ளீட் ஆகுது காய்ஸ். பாருங்கள், ஃபுல்லாக பில்லெல்லாம் பிடிங்கி முடிச்சு கொட்டி இப்போ தான் பச்சை குச்சிக்காய் செடிகளே விளங்குது ஓரளவு. பாடா, ஒரு வழியாக பில்லெல்லாம் பிடிங்கி முடிச்சதுக்கப்புறம் தான் ஹாப்பியே காய்ஸ். இப்போ தான் அந்த செடிகளோட வளர்ச்சியே விளங்குது காய்ஸ். இதில் வளர்ந்து காய் எடுத்துருக்குன்றதே விளங்குது. ஸோ அந்த காய்களையும் உடச்சி அறுவடை பண்ணணும் காய்ஸ். ஏன் இந்த மாதிரி பில்லெல்லாம் பிடிக்கி எல்லாமே க்ளீன் பண்ணுறோன்னா காய்ஸ், நம்ம போடுற உரம் மருந்து இது எல்லாமே டிரெக்டாக போய்ட்டு செடிகளுக்கே ஆன்சர் ஆகணும் காய்ஸ். இந்த பில்லுகள் அப்புறம் அந்த இதுகள்லாம் இடையில் இருந்துச்சுன்னு சொன்னால் குயிக்காக ஆன்சர் ஆகாது. அது இல்லாமல் நம்ம போடுற உரசத்துக்கெல்லாம் பில்லு எடுத்து பில்லு நல்லா வளர்ந்து வந்துடும். நம்மளோட செடிகள் வந்து வளர்ச்சி கம்மியாகிடும் காய்ஸ். ஸோ அதனால தான் இந்த வேலைகளை நாங்கள் முன்மரமாக செஞ்சிகிட்ருக்குறோம். காய்ஸ், இன்றைக்கி எங்களோட ஒர்க் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே எங்களோட ஊரோட வியூவையும் கொஞ்சம் பாருங்கள். ஏங்க காய்ஸ், உண்மைக்குமே சொந்த ஊருன்றது வந்து சொர்க்கம் தான் காய்ஸ். இந்த இயற்கை சூழலோட அப்படியே நம்மளுக்குன்னு சொல்லி ஒரு விவசாய தோட்டத்தில் ஏதோ ஒரு பயிரை போட்டுக்கிட்டு சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு போகிறது ஹாப்பியாக இருக்குது காய்ஸ்.
இது யாரோட கனவுன்னு தெரில, என்னோடய ஒரு ட்ரீமே இது தான். இந்த ட்ரீமுக்கு வாழ்கிறத நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. நிறைய கஷ்டங்கள் இருக்குது, சவால்கள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. எது இருந்தாலுமே கூட இந்த ஒரு இயற்கை சூழலோடு வாழ்கிற இந்த ஒரு ஹாப்பினஸ் அது எல்லாத்தையுமே மாற்றி அமைக்குது. காய்ஸ், இதோட நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஓகே, டே 21 vlogல வந்து நான் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மிஸ்டர் ஹர்ஷா. ஓகே காய்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. வெல்கம் டு மிஸ்டர் ஹர்ஷா vlog. பாய், டாட்டா.